ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட ப்ரோமோ 3 இதை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ப்ரோமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு சௌந்தர்யாக்கும் சிவா அவங்களுக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்கள பற்றி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதாவது பனிஷ்மெண்ட் டாஸ்க் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க போல். பாய்ஸ் டீம் எல்லாத்தையும் வந்து நிற்க வச்சு இவங்க வந்து ஓப்பனாக வந்து பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்களா, இல்லை இவங்க வந்து இப்படி இவங்களே கிரியேட் பண்ணி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. இவங்க சௌந்தர்யா சேர்பட்டு உட்காந்து பாய்ஸ் டீம் உட்காந்துட்டு பாய்ஸ் டீம் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இவங்களை ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஷால் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து எதுவும் சொல்ல மாட்டிங்களா, பின்னாடி போய் தான் கவுண்டர் தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ரயானை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கு வந்தீங்க, விளாட தானே வந்தீங்க, அதை விட்டுட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தீபக் அவர் வந்து உங்கள் மேனஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விளாடுங்க, எங்கள் மேனஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் விளாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேனஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. இல்லை அதுக்கு கோவப்படுவாரான்னு தெரில, உள்ள வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய டாஸ்க் நான் சொல்லி முடிச்சிடுறேன், சிரிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து நான் டாஸ்க் பண்ணுங்கலாம் கெஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் செம்ம ரிவெஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் நினைக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.